பிரைஸ் லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, நீங்கள் கேப்ஷனை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எதை குறித்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோட கேப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பென்சில்ஸ் டேல், அதாவது எழுதுகோலின் கதை. அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதாவது இந்த பென்சில் மூலயமா நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதன் மூலிமா நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் வந்து நிறையவே இருக்குது, அநேகமாக இருக்குது. ஆனால் வந்து இதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வேர்ல்ட்லியாக வந்து ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணாமல் இதை எப்படி வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அதாவது இது எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஈவன் நான் வந்து ஒரு ஆத்மாவோட பேசினாங்க அப்படின்னாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டு உங்களோட வந்து இந்த வார்த்தை மூலயமா பேசினாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. நம்ம வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என் கையில் வந்து என்னோடய பென்சில் இருக்குது இல்லையா? இந்த பென்சிலை நான் வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பென்சிலை நம்ம வாங்கும் போது வந்து ஷார்ப் பண்ணாமல் தான் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஒரு நியூவாக ஒரு பென்சிலை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஷார்ப் பண்ணாமல் அதை நியூவாக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. லைக் எந்த ஒரு கிராஃபிட்டும் மேலே இல்லாமல் அப்படி தானே இருக்கும். இப்போது இந்த பென்சிலுக்கு இப்போ இந்த பென்சில் வந்து இப்படியே இருந்தது அப்படின்னா இதன் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இல்லை. ஆமாம் தானே? அப்போது இதுக்கு வந்து நம்ம ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஷார்ப்னர் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஷார்ப் பண்ணுவோம். அது எந்த அளவு அது நல்லா ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம வந்து இதை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஆமாம் தானே? ஷார்ப் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் என்ன வேணுமானாலும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம், எழுதலாம், ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இதில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வீடியோவில் லேட் ஆகிடும், நான் சீக்கிட்டே இருந்தேன்னா. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இந்த பென்சில் இருக்குது. நான் வந்து இதை ஷார்ப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஷார்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஷார்ப் பண்ண பிறகு அதாவது ஷார்ப் பண்ண பிறகு இதனால் ஒரு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் இருக்குது. என்னால் எழுத முடியும், வரைய முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆமாம் தானே? இப்போ இதே வந்து இந்த பென்சில் நம்ம எழுதி 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 என்ன ஆகிடும் அப்படின்னா மேலே வந்து இந்த மொட்டையாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப இது ஊக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப ஷார்ப் பண்ணுவோம், எழுதுவோம், திரும்ப உடஞ்சிருச்சுன்னா ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் நம்ம வந்து கொடுக்கலாம். என்ன அப்படின்னா நெவர் கிவ் அப் பென்சில் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம வந்து ஒரு பேரை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நெவர் கிவ் அப் பென்சிலை பற்றி இதை வந்து எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக அதை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆண்டவரோட வார்த்தை சும்மா ஒரு சின்ன காரியம் தான். அதை மாத்திரம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். இந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறது இல்லையா? இது ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டு தானே போகணும். வாங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் என்னோட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கின்றோம். அதாவது முதலாவது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி, அதாவது இது ஆகாயின் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை. இது ஆகாய் மூலமா கர்த்தர் சொல்ற வார்த்தை தான். அப்போது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வந்து எகிப்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேளை அது நம்மளுடைய சோர்வாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், நம்மளுடைய போராட்டங்களாக இருக்கலாம், இல்லை பரிசுத்தம் இல்லாமையாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், நம்மளோட பிரச்சனைகள் வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், எகிப்தை போல காணப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? உங்களோட வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு அதில் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க போறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்திலிருந்து நீ
இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தினால பாரம் அடைந்திருப்பீங்க. அந்த டைம்ல ஆண்டவர் வந்து உங்களுக்கு வார்த்தைகளோட பேசியிருப்பாங்க. நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீ பயப்படாத அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அநேக வார்த்தை நம்மளோட பேசுவாங்க. அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவா நடக்கிற நேரத்துல தான் ஆண்டவர் அதிகமா நம்ம கூட பேசுவாரு. நம்மளோட லைஃப் நம்ம எப்பவுமே பாசிட்டிவா போயிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஆண்டோட வார்த்தை அது வந்து லைக் எப்படி சொல்றது, அது வந்து நம்மளுக்குடைய வார்த்தையா வந்து அது இருக்காது. அட அவன் நம்ம தான் நல்லா தானே இருப்போம், இது என்ன வார்த்தை, அண்ட் நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஒமிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஆண்டவர் அனுமதிக்கிறாங்கன்னா, ஒண்ணு அது அவரோட மகிமைக்காகவும், இன்னொன்னு ஆண்டவர் உங்களோட அதிகமாக பேசுவதற்காகவும் தான் அது ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்றது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படி ஆண்டவர் வந்து நம்ம நம்ம இந்த இந்த எகிப்தை போல காணப்படுகின்ற இந்த பிரச்சனைகளின் மத்தியில நம்ம கடந்து வரும்பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு அநேக காரியங்களை குறித்து நம்மளோட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, நான் கூட தான் இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், அநேக வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே போலதான் அப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணின அந்த வார்த்தையின்படி என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நான் உனக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை பண்ண ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு உடன்படிக்கையின் வார்த்தை அதாவது என்னது உடன்படிக்கை பண்ணின அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் உன் நடுவுல இருப்பாரு. அவர் நிலை கொண்டிருப்பார். நிலை அப்படின்றது அது ஸ்டேபிள், அது மாறவே மாறாது. நிலை அப்படின்றதுக்கான அர்த்தம் அதுதானே. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் எப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் நிலை கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யாருமே நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, நமக்குன்னு ஒரு பிளெஸிங் ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில கட்டளையிட்டாங்க அப்படின்னா அது யாராலையுமே தடுக்கவே முடியாது. அதுக்கு பக்கத்திலே ஒரு வார்த்தை, பயப்படாதீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். அப்போ இன்றைக்கு எகிப்திலிருந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் நீக்கி போட்ட தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒண்ணு மாத்திரம் நம்ம பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல லாஸ்ட் பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சென்ற காலத்தில் நடந்ததை நீங்க வந்து உங்களோட மனதுல நீங்க சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த களஞ்சியத்துல வந்து இன்னும் விதை தானியெல்லாம் இருக்குதா, அந்த திராட்சை செடியோ இல்ல மாதுளம் செடியோ ஒலிவ மரம் உங்களுக்கு கனி கொடுக்கவில்லையே. அதனால அதாவது எப்படி இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இதற்கு முன்பதாக சென்ற காலத்துல உங்களுக்கு எந்த ஒரு விளைவும் எந்த ஒரு பயனுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், எந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்றையில இருந்து உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அது ஆண்டவர் இரட்டத்தனியான நன்மைகளால உங்களை நிரப்புவார். அடுத்து லாஸ்டா 23ஆம் வசனத்துல அந்த லாஸ்ட் பகுதியில நம்ம வாசிக்கின்றோம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் வந்து இன்றைக்கு நம்மளதான் உடைக்கப்பட்ட உங்களைதான் வந்து ஆண்டவர் வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்த பென்சிலை குறித்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பென்சில் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது பயனற்று இருந்தது, வாங்கும் பொழுது பயனற்று தான் இருந்தது. அப்போ ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது ஆண்டவர் அழகா படைச்சாரு, அவர் படைத்து முடித்துட்டாரு. ஆனா அவருடைய வேலைகளை நம்ம மூலியமா அவர் செய்யணும் இல்லையா, அதுக்கு நாம ஆயத்தமாகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பென்சிலை போல இந்த பென்சில் மொட்டையா இருக்கிற அந்த ஷார்ப்பே இல்லாம, ஷார்பெண்ட் ஆகாத அந்த பென்சிலை போல இல்லாம நல்லா ஷார்பெண்டா இருக்கக்கூடிய இந்த பென்சிலை போல நம்ம இருக்கணுமா. எப்படி அப்படின்னா, நீங்க பென்சிலை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம எதுவுமே யூஸ் இல்லாமல் இருந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த ஷார்ப்னரில் நான் சீவின பிறகு இந்த பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு பென்சிலை நான் ஷார்ப் பண்ணாதான் அதுக்கு வந்து ஒரு அதாவது அதுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து நான் கொடுத்தாதான் வந்து இதுக்கு வந்து யூஸே. ஆமா தானே. அதே போலதான் இன்றைக்கு எப்படி எடுத்த உடனே நம்ம வந்து ஆண்டரோட இதை வந்து நம்ம லைக் ஷார்ப்னர் வந்து நம்ம ஆண்டரை லைக் அதாவது சில பேர் சொல்லுவாங்க, என்ன இது ஷார்ப்னர்லாம் ஆண்டர்னு சொல்றீங்க. ஆண்டர் நான் சொல்றேன், ஜஸ்ட் கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஆண்டரை முதல்ல நம்ம வச்சோம் அப்படின்னா, அவரை தேடி நம்ம முதலாவது போனோம் அப்படின்னா
நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட லைஃப்பை வந்து நல்லா ரொம்ப பிரைட்டாக மாற்றிடுவாங்க, நம்மளோட லைஃப்பை நல்லா ஷார்ப்பாக மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பனான இந்த கிராஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த ஊக்கு இருக்குல்ல, அது உடைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப சீவி அதை திரும்ப நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம உடைக்கப்பட்டுகிட்டே இருக்கும் போது திரும்ப ஆண்டுக்குள்ளே நம்ம வர 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 என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நம்மளோட லைஃப் நல்லா ஷார்ப் ஆகும். இப்போ ஷார்ப்பான லைஃப், இப்போ இந்த பென்சில் நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு, இதை யாராவது வந்து இப்படி குத்துனாங்கன்னா நம்மளுக்கு வலிக்கும். ஆமாம் தானே? இப்போ யாராவது போய் குத்துறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க, இந்த ஊக்கு மூலியமா ஏதாவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க, தெறிக்க ஓடுவாங்க. ஆமாம் தானே? அதே போல் தான் யாருமே ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாங்க, ஆண்டவர் வந்து உங்களோட லைஃப் நல்லா ஷார்ப்பாக பிரைட்டாக மாற்றிட்டாங்கன்னா அது யாராலையுமே தொட முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. உங்களை பார்த்து பல பேர் ஓடுவாங்க. அல்லேலூயா. அதாவது ஓடுவாங்கன்னு வந்து உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை நான் சொல்கிறேன். இன்னொன்று, உங்களோட ஆசீர்வாதத்தை பார்த்து சில பேர் உங்ககிட்ட வருவாங்க. வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு இப்படி ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, இப்படியா நீங்கள் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, பிளெஸ்ஸிங்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் மாத்திரம் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.